நம்ம எல்லோரும் சூப்பராகவே சமைப்போம். ஸோ வெண்டைக்காய் கார குழம்பு ஒரு வாட்டி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் ஒரு 200 கிராம் வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன். அதாவது ஒரு வெண்டைக்காய் எடுத்து 2ஆக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெண்டைக்காயை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. மொத்தமாக 5லேருந்து 7 நிமிஷம் நான் வதக்கியிருக்கேன். இப்போ நல்லா மொறுன்னு வந்ததும் இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நான் 10லேருந்து 15 வெங்காயம் வதக்கியிருக்கேன். இது கூட ஒரு 6 பல் பூண்டை நல்லா தட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக நம்ம பெருங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம தக்காளி பழம் சேர்க்க போகிறோம். நல்லா பழுத்த பழம் ஒன்று எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கோங்க. நல்லா மசியணும். நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள் சேர்க்க போகிறோம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் இது 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கின வெண்டைக்காயும் இந்த மசாலாவில் லைட்டாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருக்குது, ரொம்ப நெடி அடிக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாயிடும். ஒரு முறை இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோம். நான் தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளியோட தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். புளியை வேண்டாம். ஒரு முறை புளிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா லைட்டாக பிசைஞ்சிங்கன்னா இன்னும் தண்ணி அதிலேருந்து வரும். ஸோ இந்த புளி தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தான் ஊற்றணும், சரியா? இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க குழம்புக்கு. இப்போ இந்த குழம்பு நம்ம கொதிக்க விட போகிறோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். சரியாக ஒரு 7லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே குழம்பு ரெடி ஆகிடும். எண்ணெய் பிரிஞ்சிடும். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்படியும் சாப்பிடலாம். செகண்ட் மெத்தட் என்னென்னா தேங்காய். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம். அரைச்சோன்னே இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இந்த குழம்பை நம்ம ஒரு 7 நிமிஷத்தில் கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி.